ஐயா இப்பதான் நிக்க அடிப்பாரா? அவர் இங்க தானே அடிப்பாரு. அங்க வந்து நிக்க மாட்டாரு. பாத்துக்க இங்க தான் அடிப்பாரு. அங்க வந்து நிக்க மாட்டாரு. நான் தான் அப்படிதான் பாருங்க. எனக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் கோவர்கள் வருவர்கள் எல்லாமே கேலி கிண்டல் செய்கிறார்கள் சுவாமி. அமுதா, என்னதான் ஆடி பாடினாலும் உன்னுடைய சோகத்தை மறைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் நான் சந்தோஷமாக உனக்கு பாடுவதும் என்னுடைய சோகத்தை மறைக்க வேண்டும் என்ற காரணத்தாலும் என்னை மகிழ வைப்பதும் இதே வேலையாக விட்டது. அப்படி இருந்தாலும் உன்னுடைய முகமே சோதனையாக இருந்தது. கேட்கலாம் என்று நினைத்தேன், ஆனால் நீயே சொல்லிவிட்டாய். சுவாமி அமுதா, அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு அன்னமிட்ட கைகளுக்கு எப்படி ஆழ்ந்த சொல்வது என்று தெரியவில்லை. இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கின்றார் என் மனைவி. ஒரு விஷயத்துக்கு போக முடியவில்லை. என்னவெல்லாம் தோன்றுகிறா தெரியுமா? என்னவென்று? தாய் குலத்தின்
விட வேண்டாம். உன்னுடைய கண்ணீரை நான் தான் துடைக்க வேண்டும். என்னுடைய கண்ணீரை நீ துடைக்க வேண்டும். உனக்கு குழந்தையாக நான் இருப்பதும் எனக்கு குழந்தையாக நீ இருப்பதும் இதே காலப்போக்கில் போய்விட்டது. நீ அப்படி இருந்தால் ஆகாது. இப்பொழுதே நம் நாட்டை காப்பதற்காக நமக்கு பக்கத்துணையாக யார் இருப்பது? இதோ இருக்கின்றார் இந்த மேரி மாதா இருக்கின்றாங்க. வேளாங்கண்ணிக்கு அந்த மாதாவை இருக்கின்றால் அந்த மாதாவை சென்றால் அந்த இல்லத்துக்கு சென்றால் நமக்கு கண்டிப்பாக குழந்தை கல்வரம் கிடைக்கும். சென்று வரலாம். அப்படியா? அம்மையப்பன் உந்த நன்றி நிரந்தரம் எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் என்று விட்டு வேண்டும் தாயே தாயே. அப்பா அப்பா என் இல்லத்தை தேடி
உன்னுடைய குறையை தீர்க்க வந்திருக்கின்றாய் அல்லவா? அப்பா உன்னுடைய புத்திர வாக்கியம் உனக்கு எப்போதும் என்னையே நம்பி இருந்ததனால் என்னுடைய ஆலயத்தை சுற்றி வந்தாயினா உனக்கு அந்த புத்திர வாக்கியம் அப்படியே கொடுக்கின்றேன். உன்னுடைய அருமை பிள்ளையாக தருகின்றேன். அகற்றும் சென்று வா. நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம்